வணக்கம் நேர்களே. இன்றும் கூட ஒரு அருமையான சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். ஆம் நேர்களே, சிரிப்பு என்பது இயற்கையான ஒரு விஷயம் என்று தான் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் கள்ளம் கபடமற்ற சிரிப்பு எத்தனை பேரிடம் இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு பெரும்பாலானவர்கள் விடை சொல்வது அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பதே இல்லைங்க என்று தானே சொல்வீர்கள். அப்படியான ஒரு அருமையான பதிவை தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். சில குழந்தைகள் சிறுவர்களை நாம் பார்த்திருப்போம். அழகாக மனம் விட்டு கள்ளமில்லாமல் அப்படியே குலுங்க குலுங்க சிரிப்பார்கள். செடி கொடிகளை அணைத்து கொண்டு ஆத்மார்த்தமாக உறவாடி புன்னகைத்து சிரிப்பார்கள். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அவர்கள் புன்னகை எப்பொழுதுமே மாறாது. என்னுடைய நண்பர்களில் சிலர் கூட இப்படிதான். பூக்கள் சிதறியது போல மனமும் அகமும் குளிர மனம் விட்டு சிரிப்பார்கள். நான் கூட வியப்பேன், எப்படி இவர்களால் கள்ளமில்லாமல் பற்களின் ஈறுகள் தெரிய சுற்றுப்புறத்தையே தங்கள் சிரிப்பால் சந்தோஷமாக்குகிறார்கள். அவர்கள் எல்லாம் மனதளவில் தெய்வங்கள். சொல்லப்போனால் இறைவனோடு கைகோர்த்தவர்கள். மனதிலே கள்ளம் இருந்தால் இதுபோல சிரிக்க முடியாது. சிலர் நடிப்பார்கள், ஆனால் நமக்கு அது செயற்கை சிரிப்பு என்பது தெளிவாக தெரிந்துவிடும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள் அல்லவா? சில மனிதர்களும் கூட அப்படித்தான். எவருக்கும் தொந்தரவு இல்லாத தங்களுக்குள் ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள். நேர்களே, இப்படியான ஒரு அருமையான சிந்தனை பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.